நீங்க எல்லாருமே கல்யாணத்துக்கு நாளே வந்துடணும். எல்லா ஃபங்க்ஷன்லயுமே தவறாம கலந்துக்கணும். ஓகே? ஓகே சார். உத்தமன் பத்திரிக்கை எடுங்க. உத்தமன் என்கிட்ட கொஞ்சம் கொடுங்க. இந்தாங்க. நம்ம கொடுத்துடலாம் தம்பி. ஃபேமிலியோட வந்துருங்க. கண்டிப்பா சார். சார், எனக்கும் அர்ஜுன் சாருக்கும் கல்யாணம். கண்டிப்பா நீங்க எல்லாரும் வந்துடணும். குமார், நீங்களும் வந்துடணும். கண்டிப்பா வர மேடம். உத்தமன் என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்கா? கொஞ்சம் புரியுற மாதிரி பேச சொல்லுங்க. ஐயோ பெரிய தம்பி, இவங்களுக்கு புரிய வைக்கிற அளவுக்கு என் உடம்புல தெம்பு இல்ல. நீங்க புரிய வச்சாதான் சரி வரும். பசு, என்ன அர்ஜுன் சார்? என் கேபின். நான் சொல்ற மாதிரி சொல்லு. உனக்கும் இளமாறனுக்கும் கல்யாணம், எனக்கும் இனியாக்கும் கல்யாணம். இப்படி தெளிவா சொன்னாதான் அவங்களுக்கு புரியும். என்ன அர்ஜுன் சார், என்ன ஆனாலும் என்னையும் வசுவையும் பிரிக்க முடியாதுன்னு நீங்க தானே அன்னைக்கு சொன்னீங்க. ஏய், நான் எப்ப சொன்னேன்? என்ன அர்ஜுன் சார், என்ன எதுக்கு வர சொன்னீங்க? நலுங்கு ஃபங்க்ஷன் இருக்கு, நிறைய வேலை இருக்குல்ல. என்ன விஷயமா கூப்பிட்டீங்க? சீக்கிரமா சொல்லுங்க. ஏய், கண்ணடிக்கிற, முத்தம் கொடுக்கற, நலுங்குக்கு முதல்ல வந்து நிக்கிறா, புரிஞ்சிக்க முடியல. என்ன அர்ஜுன் சார், என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல. ஓ, நான் ஏன் இன்னும் கண்ணடிக்கல, முத்தம் கொடுக்கல, அதானே யோசிக்கிறீங்க? ஏய், அதெல்லாம் ஒண்ணு இல்ல. லூஸ் மாதிரி பேசாத. இதெல்லாம் பேசதான் உன்னை இங்க கூட்டனா? அப்போ நான் கண்ணடிச்சத நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஐயோ வசு, இந்த பேச்சல நிப்பாட்டு வசு. எனக்கு நீ சத்தியம் பண்ணி கொடுத்திருக்க. ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோ. எஸ், ஆஃப் கோர்ஸ். நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ கிண்டல் பண்ணிட்டு இருக்க. என்ன வேலை சார்? யார் வந்தா உங்க வேலை முடியும்? அந்த இனியாவா? வாய்ப்பே இல்ல. ஏய், முட்டாள்தனமா பேசி முட்டாள்தனமா நடக்காத. நான் கூப்பிட்டது இது சொல்றதுக்காக இல்ல. நலுங்கு ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் வந்திருப்பாங்க. ஓஹோ, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? எல்லாரும் பார்த்தாலும் என்னால கண்ணடிக்க முடியாது சார். உங்களை பார்த்து மட்டும்தான் கண்ணடிக்க முடியும். வசு, சரி, இந்த ஃபங்க்ஷன் முடிய வரைக்கும் நான் சொல்ற பேச்ச கேப்பல்ல? இந்த ஃபங்க்ஷன்ல மட்டும் இல்ல சார், காலம் பூரா நீங்க சொல்றத மட்டும் தான் கேட்பேன். அதுல என்ன உங்களுக்கு டவுட்? தாயே, என் பேச்சு கேப்பேன்னு சொல்லிட்டல, நான் விஷயத்த சொல்றேன். சொல்லுங்க சொல்லுங்க. வசு, இந்த நலுங்கு முடிகிற வரைக்கும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டுறணும். எந்த விஷயங்கள? கண்ணடிக்கிறது, அப்புறம் இந்த புரியல. கிஸ் கிஸ் கிஸ். ஓஹோ, அதானா? எனக்கு ஒரு நல்லது நடக்கிறப்போ என் அம்மாவோட ஆசீர்வாதம் எனக்கு ரொம்ப முக்கியம். நீங்க தான் ஃபர்ஸ்ட் வைக்கணும். வாங்க. அர்ஜுன், நீ சந்தோஷமா 100 வருஷம் நல்லா இருக்கணும்பா. அர்ஜுன், நீ எழுந்திருப்பா. அடுத்து வசுந்தராவுக்கு வைக்கணும். அம்மா, ஒத்தப்படையில வைக்க கூடாதுமா. மாப்பிளைக்கு நலங்கு வைக்கும் போது ரெட்டப்படையில தான் வைக்கணும். அப்போ நக்ஷத்ரா இருக்கால, நக்ஷத்ரா நீ போய் வை. சரி மம்மி. அது சின்ன பொண்ணா இருக்குமா. வசு, நீ வந்து வைமா.
ஏய், ஞாபகம் இருக்குல்ல, அங்கேயே உட்காரு. நான் ஸ்பெஷல் இல்லையா அர்ஜுன் சார்? இன்னும் முடிக்கலையா? சந்தனம் வச்சு முடிச்சாச்சு அர்ஜுன் சார். இப்போ குங்குமமும் வச்சாச்சு. போதும் 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 போதும். கிளம்பு. நான் ஒன்னு சொல்லவா என்ன? அர்ஜுன் சார், கோவத்திலயும் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அதுவும் சட்டையே இல்லாம டாப்பா இருக்கீங்க. டாப்பா? ஆ, இப்ப என்னம்மா வருத்தமா பாக்குற? எதுவும் வருத்தப்படாத. யார் என்ன பண்ணாலும் அர்ஜுன் சார் கூட தான் என் கல்யாணம் நடக்கும். நீ சந்தோஷமா இரு. அம்மா நீங்க வாங்க. வாசனை செமையா இருக்கே. நீ அரைச்சதுனாலயா? சும்மா கிண்டல்லாம் பண்ணாதீங்க. நம்பலையா? அப்போ நம்ப வைக்கணுமே. நம்பிட்டேன். அன்புடன் ரவிவர்மனா? ஆனந்த், சொல்லு மீனாட்சி, என்ன பிரச்சனை? இது ரவிவர்மன் சார் ஆட்டோகிராஃப் போட்ட பேப்பர். மேல ஒரு ரூம்ல இருந்தது. அவர் இங்க கண்டிப்பா வந்திருக்காரு. அப்போ ரவிவர்மன் சார் இங்க கண்டிப்பா வந்திருக்காரு. அவருக்கு ஏதோ நடந்திருக்கு. அது என்னன்னு கண்டிப்பா கண்டுபிடிச்சு தீரணும். வாட்ச்மேன், வாட்ச்மேன் சார். சொல்லுங்க சார். மாடி ரூம் பூட்டி இருக்கு. கீ உங்ககிட்ட இருக்கா? எடுத்துட்டு வரேன் சார். எடுத்துட்டு வாங்க.
எதுக்கு மேல் மாடி ரூம் மட்டும் பூட்டியிருக்க? சார் இந்தாங்க சார். ஓகே. நல்ல வேலை, ஆபீஸ்க்கு இன்னும் யாரும் வர ஆரம்பிக்கல. செக்யூரிட்டியும் சாப்பிட போயிருக்காரு. நிச்சயமா இதுவும் அண்ணனோடதுதான். ஆனா அண்ணன் எதுக்காக போட்டோவை ஃபயர் பண்ணணும்? இந்திரா, மேடம் வந்துட்டாங்க. நகை ஆசாரி வந்துட்டாரா? வந்துருவாரு அண்ணே, வரேன்னு ஃபோன் பண்ணாரு. சரி இந்திரா, இது நம்ம வீட்டு பரம்பரை தாலி. இதை அழிச்சிட்டு தான் இனியாவுக்கு தாலி செய்ய போறேன். ரொம்ப நல்ல விஷயம் அண்ணே. ஏமா அதை எதுக்கு உருக்கணும்? அது அப்படியே மெருகு போட்டு கட்டக்கூடாதா? இல்ல ஆனந்த், அது சாஸ்திரம் இல்ல. குடும்பம் தழைக்கணும். அர்ஜுனும் இனியாவும் நல்ல ஆரோக்கியத்தோட வாழணும். நம்ம பரம்பரை தாலி நிச்சயமா அதை நிறைவேற்றி தரும். நம்ம குடும்பத்தோட முன்னோர்கள் இனியா கூடவே இருப்பாங்க. உங்க முன்னோர்கள் ஆவியா இருந்தா கூட அவங்க கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் உங்க மருமக உருவிட்டு விட்டுருவா பாருங்க. இந்திரா, இத ஆசாரி கிட்ட கொடுத்துரு. சரிங்க அண்ணே. வணக்கம். வாங்க வணக்கம். வாங்க. வணக்கம். வணக்கம்மா. வணக்கங்க. என்னம்மா வசுந்தரா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். என் பொண்ணுக்காக நான் வாங்கின மாங்கல்யம். அப்படியா? கடவுளே, ஒரு அப்பாவா என்னோட கடமைய என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிட்டேன். தொம்பியால தகரமே வாங்க முடியாது, தங்கம் எப்படி வாங்கினா? பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த கல்யாணத்துக்காக கை நிறைய பெருசா செலவு பண்ண முடியலன்னாலும் மனசு நிறையிற மாதிரி பண்ணிருக்கேன்னு எனக்கு திருப்தியா இருக்குமா. பாத்தீங்களா இளமரனப்பா, நீங்க தங்கம் வாங்குனீங்க, உங்க சம்மந்தி தாலியே வாங்கிட்டு வந்துட்டாரு. ஒரு மாங்கல்யம் தான் வாங்கணும், அதுதான் சம்பிரதாயம். நீங்க வாங்கிட்டு வந்த இந்த தங்கத்தை கொடுத்து வசுவுக்கு வேற ஏதாவது ஒரு நகை பண்ணிக்கங்க. அப்பா, அன்னைக்கு ஒட்டியானு செய்யலாமாப்பா? அது அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். செஞ்சிடலாம் மீனாட்சி. என்னோட நீண்ட நாள் ஆசை, அடுப்புல காய போற தங்கம் அப்படியே இடுப்புக்கு வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஐயோ ஒருத்தன். என்னங்க, தாலி வாங்க எப்படிங்க பணம் கிடைச்சது? அப்பப்ப கிடைச்ச வேலையெல்லாம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருந்தம்மா. அந்த பணத்துல தான் தாலி வாங்கினேன். என் மகளுக்கு மாங்கல்யம் வாங்கினதுல எனக்கு ரொம்ப பெருமைமா. இதை விட ஒரு அப்பாவுக்கு பெருமை சந்தோஷம் வேற என்ன இருந்துட முடியும்? இவ்வளவு நெருக்கடியிலையும் கடவுள் நமக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்காரு பாரு, அதை நினைச்சு சந்தோஷப்படு. அது சரிங்க, மசுவுக்கு செஞ்சுட்டீங்க, அதே மாதிரி நம்ம இலக்கியாக்கும் செய்யணும்ல. அத பத்தி இப்ப ஏம்மா யோசிக்கிற? நல்லதே நினை, நல்லதே நடக்கும். கண்டிப்பா செய்வோம். அம்மா, ஆ, திருமாங்கல்யம் ரெடி ஆயிடுச்சுங்கம்மா. நீங்க சாமி முன்னாடி வச்சு கும்பிடுங்கம்மா. ரொம்ப நன்றிங்க. நல்லது, நான் வரேம்மா. இந்திரா, வசுவோட அப்பா வாங்கின மாங்கல்யத்தையும் எடுத்துட்டு வா. ரெண்டுத்தையும் வச்சு சாமி கும்பிடலாம். சரிங்க அண்ணே. இந்தா, எல்லாரும் வாங்க. கடவுளே, அர்ஜுன் சார் கையால மட்டும்தான் அந்த தாலி என் கழுத்துல ஏறணும். பரம்பரையே இல்லாதவனா என் கழுத்துக்கு பரம்பரை தாலி வரப்போகுது. இந்த சந்தர்ப்பத்தை நான் விடவே மாட்டேன். எப்படியாவது இந்த வீட்டுக்கு மருமகள் ஆயிடுவேன். பரம்பரை தாலி அது ரத்த உறவு கழுத்துல தான் ஏறும். அந்த தாலி ஏற போற கழுத்து என் பொண்ணோட கழுத்துல தான்.
தாலி வந்து சேர போறது என் கழுத்துக்கு தான். அது எப்படின்னு எங்களுக்கு தான் தெரியும். 2 தாலியை வச்சுக்கிட்டு ஆளாளுக்கு கனவு காண்றாங்களே. அந்த இனியா கழுத்துல தாலி ஏறதுக்கு இந்த அமெரிக்காக்காரி விட மாட்டா. வசுந்தரா கழுத்துல தாலி ஏறதுக்கு நான் விட மாட்டேன். மொத்தத்துல இந்த பட்டுப்புடவை தான் ஐயோ பாவம். ஹலோ, என்ன வசு, அங்க ஒரே சத்தமா இருக்கு, கொஞ்சம் தள்ளி வரீங்களா? இனியா, நீ இப்படி வந்து நில்லு. அர்ஜுன், நீ பாரு. ஓகேம்மா. ரெடி ரெடி உத்தமன். இங்க சிக்னல் இல்ல, சரியா கேட்க மாட்டேங்குது. சும்மா பேசுறதுக்கு தான் கூப்பிட்டேன் வசு. பக்கத்துல யாராவது இருந்தா கொஞ்சம் தனியா வரீங்களா? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இருங்க, நான் அப்புறமா கூப்பிடுறேன். என்ன மம்மி, இவ குறுக்க வந்து நிக்கிறா? திட்டம் போட்டு பண்றாடி. நீயும் தான் இருக்கியே. அத்தாச்சி, புட்டுக்குச்சு போல இருக்கு. இதெல்லாம் சும்மா ட்ரைலர். மெயின் பிக்சர் இனிமே தான் ஆரம்பம். பாப்போம் பாப்போம், இங்கதானே இருக்க போறேன். அர்ஜுன் சார், பாத்தீங்களா? நான் எதுவுமே பண்ணல, எல்லாம் அதுவா தானா அமைது. எது எது எங்கெங்க யாரு கண்ணுக்கு எப்படி தோணணுமோ அது அது அங்கங்க தானாவே தோணும். அந்த நிலா கூட என் காதலுக்கு சாட்சியா சல்லட வழியா என்னதான் காட்டுது. விதிப்படி நம்ம சேரணும்னு இருந்தா அதை யாராலையும் தடுக்க முடியாது அர்ஜுன் சார். என்ன நடக்குது? எல்லாத்தையும் முன்னாடியே பிளான் பண்ற போல இருக்க. இங்க பாருங்கடி, கல்யாணம் எந்த தடங்களும் இல்லாம நடக்கிறதுக்கு எனக்கு உங்க 2 பேரோட ஹெல்ப்பும் வேணும். கண்டிப்பா பண்ணுவோண்டி. இந்த 2 கல்யாணத்தையும் தனித்தனியா நடத்துறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். நீங்க 2 பேரும் பிரிஞ்சு 2 கல்யாணத்திலயும் தனித்தனியா இருங்க. சரிடி. ஒருவேளை எனக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம் நடக்கிறதுல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அத சமாளிக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் எனக்கு துணையா இருக்கணும். மனசாட்சிக்கு விரோதமா நீ ஏதோ பண்ற மாதிரி எனக்கு தோணுதுடி. நான் செஞ்ச புண்ணியம் என்ன தேடி வரப்போ அத நான் எதுக்கு உதாசீனப்படுத்தணும்? பயன்படுத்திக்கிறது தானே முறை. எனக்கும் அர்ஜுன ரொம்ப பிடிச்சு போச்சு. அவர் கூட இருந்தா நான் ரொம்ப நல்லா இருப்பேன்னு என் மனசுக்கு தோணுது. ப்ளீஸ் டி, நீங்க 2 பேரும் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். இவ்ளோ நல்ல வாழ்க்கை எனக்கு அமையறப்போ உங்களை நான் கண்டிப்பா கவனிப்பேன்டி. சரிடி, உன் மனசு எனக்கு புரியுது. நாங்க கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்றோம். இங்க பாருங்க, நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோங்க. பூஜை ரூம்ல விளக்கேத்தின செல்லட வழியா உன் ஃபேஸ் தெரிஞ்சது. இது எல்லாத்தையும் கோஇன்சிடென்ஸா எடுத்துக்குவா, இல்ல நீ சொல்ற மாதிரி
இந்த பேப்பர்ல இந்த கல்யாணத்துல அர்ஜுனை கட்டிக்கிறதுக்கு உனக்கு உடன்பாடு இல்லைன்னு எழுதியிருக்கேன். இதுல நீ சைன் போடு. வெரி நைஸ். தேங்க்ஸ் இனியா. இந்த செக்ல உனக்கு தேவையான பணமும் நீ வெளிநாட்டுல தங்குறதுக்கு ஆகிற செலவுக்கான பணமும் இதுல இருக்கு. 15 நாள் யார் கண்ணிலையும் படாத, யார் ஃபோன் பண்ணாலும் எடுக்காத. இங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இந்தா. இனிமே நாம மீட் பண்ணவே கூடாது. எக்காரணத்தை கொண்டும் இந்த பக்கம் வந்துடவே வந்துடாத. புரியுதா? சரிங்க சார். சரி, நான் கிளம்புறேன். வசு, பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. முதல்ல அம்மா கிட்ட வாங்கிக்கமா. நல்லா இருமா, தீர்க்காயுசா இருக்கணும். நல்லா இருமா. நல்லா நல்லா. நல்லா இருங்க. நல்ல ஆரோக்கியமா தீர்க்காயுசோட வாழணும். இருக்கட்டும். நல்லா இருங்க, நல்லா இருங்க. தேங்க்யூ அத்தை. இவன் நமக்கு ரொம்ப விசுவாசமா இருக்காடி. இன்னும் 5 லட்சம் கூட கொடுத்திருக்கலாம் போல. அண்ணி, இங்க வாங்க. அண்ணன் பக்கத்துல வந்து நில்லுங்க. வாங்க அண்ணி, இங்க வந்து நில்லுங்க. வாங்க, எல்லாரும் போய் சாமி கும்பிட்டுட்டு மண்டபத்துக்கு போலாம். கடவுளே, எப்படியாச்சும் இந்த கல்யாணம் நடந்துடணும். நான் உன்னதான் நம்பி இருக்கேன். என்னோட அணுகுமுறையில வேணா தவறு இருக்கலாம், ஆனா என்னோட ஆசையில தவறு இல்லை. எல்லாரும் கல்யாணம் நடக்க போகுதுங்கிற நம்பிக்கையில வேண்டுவாங்க. ஆனா என்னோட வேண்டுதல் வேற மாதிரி இருக்கு. அர்ஜுன் சார் என் கழுத்துல தான் தாலி கட்டணும், கட்டுவாரு. அந்த மாதிரி சூழ்நிலையை நீ தான் உருவாக்கி தரணும். எல்லாரும் நல்லபடியா சாமி கும்பிட்டாச்சு. நாம மண்டபத்துக்கு கிளம்பலாமா? ஓகேம்மா. ஆமாண்ணே, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கிளம்பணும். வாங்க வாங்க. வாங்க போலாம். போமா. மீனாட்சி, வீட்ல இருந்து பொண்ணு மாப்பிள்ள மண்டபத்துக்கு போகும்போது எதிரில மங்களகரமான ஒரு பொண்ணு வர்றதுதான் ஐதீகம். யாராவது ஒருத்தர் போங்கம்மா. அர்ஜுன் மேல ரொம்ப அக்கறையாவும் ஈடுபாடோடவும் இருக்கிறது அவதான். அதனால வசு எதிரில வர்றதுதான் சரியா இருக்கும். வசு, போமா. அர்ஜுன், இனியா, நீங்க கார்ல ஏறுங்க. பாய் இனியா. பாத்தியாடி, நீயே என்னை வந்து வரவேற்கிற மாதிரி ஆயிடுச்சு. அர்ஜுன் சார், உங்க கைய புடிச்சுக்கிட்டு உங்க கூட நடந்து வர வேண்டியனா வேற ஒருத்தி கூட நீங்க வரும்போது உங்க எதிரில வர மாதிரி ஆயிடுச்சு.
வாங்க வாங்க. ஏங்க மண்டபத்துல யாருமே இல்லையே, யாரையாவது ஆரத்தி எடுக்க அனுப்பணுமே. ஆமா, யார அனுப்புறது? எவ்வளவு தூரம் நடக்கணும்? அப்பா, காந்திமதி பாட்டி கால் வலிக்கு நடந்து தானே வராங்க, அவங்கள அனுப்பலாம்ல. அடிப்பாவி, இத்தனை பேர்ல நான் தான் கிடைச்சேனா? ஆமால்ல அக்கா, கிளம்பி சீக்கிரம் போக்கா, ஆரத்தியை ரெடி பண்ணு. கோணவாய்க்காரி வாடி, உனக்கு வச்சிருக்கேன் வா. அக்கா யோசிக்காத போக்கா. தள்ளுங்க. வாங்க டிரைவர், வண்டியில் எடுத்துங்க. நீங்களாம் முன்னாடி வாங்க. பாத்து இறங்க அர்ஜுன். வசு, அடியே, உனக்கு நான் வச்சிருக்கேன்டி. ஆரத்தி எடுத்தா காசு போடணும் தெரியுமா மாப்ள? என்ன பாட்டி, சாதாரண மஞ்சள் தண்ணி தானே, எதுக்கு எரியுது எரியுதுன்னு கத்துறீங்க? ஆமாமா, ஐயோ ஆமாமா, ஆரத்திதா எரியுது. நீங்க படம் அப்படியே உள்ள கூட்டிட்டு வாங்க. ஐயோ, வேற யாராவது வந்து ஆரத்தி எடுங்க. இந்தாமா இனியா, இத புடி. இத பாருமா, இதுதாம்மா குல விளக்கு. உன் குலத்தை தழைக்க வைக்க போற விளக்கு. ஒரு பொண்ணு புகுந்த வீட்டுக்கு போகும்போது இந்த விளக்கை ஏத்தி மணமேடையில வைக்கணுங்கிறது ஐதீகம். நீ இந்த விளக்கு அணையாம எடுத்துட்டு போய் மணமேடையில வைமா. இந்த விளக்கு அணைஞ்சதுன்னா அபசகுனம்னு சொல்லுவாங்க. புரியுதாமா? இனியா, விளக்க பத்திரமா கொண்டு போய் மணமேடையில வை. சரிங்க அத்தை. அம்மா இனியா, பார்த்து பக்குவமா எடுத்துட்டு போமா. ஐயோ, இவ புடிச்சிட்டாளே. ஐயோ, குலவிளக்கு தவறிடுச்சே, அபசகுனமாச்சே. என்னம்மா இனியா, பத்திரமா எடுத்துட்டு போக கூடாதா? ஒரு தடவை கை தவறிடுச்சுன்னா அதே விளக்க அந்த பொண்ணுகிட்ட கொடுக்க கூடாது. அதெல்லாம் எதுவும் இல்லங்க, மனசுதாங்க எல்லாத்துக்கும் காரணம். இனியாவே கொண்டு வரட்டும். பரவாயில்ல வசுந்தரா, நீ எடுத்துட்டு போய் மணமேடையில விளக்கு வச்சிரு. ஐயோ, இப்ப வசு எடுத்துட்டு போனா ஓவரா ரியாக்ட் பண்ணுவாளே. இதுக்கப்புறம் அவளை ஹேண்டில் பண்ணது ரொம்ப கஷ்டமாயிடுமே. அர்ஜுன், ஏதாவது பண்ணுடா. எல்லாமே இவளுக்கு சாதகமா நடக்குதே.
அர்ஜுன் சார், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். எனக்கு ஒரு வேலை பண்றீங்களா? ஏய், என்ன வேலை? சரி, அந்த வேலையெல்லாம் இருக்கட்டும். நான் உங்க வாழ்க்கையில சைட் பிளேயர் இல்ல, மெயின் பிளேயரே நான் தான். அதை மறந்துடாதீங்க. ஓகே? ஏ இனியா, ஏண்டி ஒரு மாதிரி இருக்க? எதுக்கு அவசரமா எங்களை பேசணும்னு வர சொன்ன? இல்லடி, விளக்கு கை தவறினதும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் எடுத்துட்டு போக வேண்டிய விளக்க அந்த வசுந்தரா எடுத்துட்டு போய் வைக்கிறா. என் மாமியாரும் சரிங்கிறாங்க. எல்லாரும் அபசகுனம் அது இதுன்னு பேசிக்கிறாங்கடி. இதெல்லாம் பாக்கும்போது எனக்கு அந்த வசுந்தராவை சுட்டு தள்ளணும் போல இருக்கு. ஏய், என்னடி இப்படி பேசுற? இதெல்லாம் வச்சு பாக்கும்போது எனக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம் நடக்குமானே பயமா இருக்குடி. என்ன இனியா இதுக்கு போய் பயப்படுற? இதெல்லாம் சாதாரண விஷயம். இதுக்கெல்லாம் நீ பயப்படவே தேவையில்லை. அந்த ஓவியர் ரவிவர்மன் தப்பிச்சு வந்து நீ உண்மையான ஹாட் ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொன்னாதானே பயப்படணும். இத பாரு மேனகா, எனக்கு முன் வச்ச கால பின் வச்சு பழக்கமே இல்ல. நான் அர்ஜுனை கல்யாணம் பண்ணியே தீரணும், அதுல எந்த மாற்றமும் இல்ல. அதனால நான் சொன்னதெல்லாம் உங்க நினைவுல இருக்கட்டும். எல்லா நேரத்திலயுமே நீங்க 2 பேரும் என் கூடவே இருக்கணும். மேனகா, நீ என் கூடவே இரு. ரேவதி, நீ நேரா அர்ஜுன் வீட்டுக்கு போய் கல்யாணம் முடியற வரைக்கும் அர்ஜுன் வீட்லயே இரு. அந்த ஓவியர் ரவிவர்மன் நான் அடைச்சு வச்ச ரூம்ல இருந்து எக்காரணத்து கொண்டு வெளியில வரக்கூடாது. அது உன் பொறுப்பு, புரியுதா? புரியுதுடி. வாங்கடி போலாம். இவ்வளவு பெரிய உண்மைய எல்லார்கிட்ட இருந்தும் மறைச்சிருக்காங்க. நான் சந்தேகப்பட்ட மாதிரி ரவிவர்மன் சார் அர்ஜுன் சார் வீட்டுக்கு வந்திருக்காரு. அவரை மறைச்சு வச்சு இவங்க எல்லாரும் சேர்ந்து டிராமா போடுறாங்க. இத உடனே ஆனந்த் கிட்ட சொல்லணுமே. அப்படி எங்க போயிருப்பாரு? எங்கேயும் காணோம். என்னம்மா நீ மட்டும் தனியா வந்திருக்க? உங்க அக்கா வரலையா? அவங்க வந்துட்டு இருக்காங்க மாமா. அம்மா மீனாட்சி, எங்க போறோமா? அப்பா, ஒரு முக்கியமான விஷயமா என் ஃப்ரெண்ட பாக்க போறேன். 1 ஹவர்ல திரும்பி வந்துடுறேன். ஏமா, நான் வேணா துணைக்கு கூட வரட்டுமா? இல்லப்பா, அதெல்லாம் வேண்டாம். பக்கத்துல தான்ப்பா, போயிட்டு உடனே வந்துடுறேன். இப்படி தனியா போறியம்மா? மாறகிட்ட ஒரு வார்த்தை எங்க போறேன்னு சொல்லிட்டு போலாம்ல. நான் அண்ணா கிட்ட போன்ல சொல்லிக்கிறேன்ப்பா. சரிம்மா, பாத்து பாத்து ஜாக்கிரதையா போமா. சொல்லுங்க. அப்புறம் வீட்டுல குழந்தைங்க எல்லாம் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. நல்லா படிக்க வைமா. சரிங்க மாமா. வணக்கம் சம்பந்தி. மீனாட்சி எங்க? ஏதோ ஃப்ரெண்ட பாக்கணும்னு போயிருக்கா, உடனே வந்துருவா. சரி. உத்தமன், இங்க வாங்க. உங்களுக்கு தான் முதல்ல. அம்மா, நான் உங்களுக்கு எப்படி நன்றி? இதுல எல்லாம் என்ன இருக்கு? நல்ல மனசுதான் வேணும். அம்மா, ஐயோ. ஆஹா, உத்தமன் வேண்டாம், எதுவும் பேசாதீங்க. இல்ல, இருந்தாலும் என்ன நீங்க? உத்தமன். ஓகே, தேங்க்யூமா. சரி, பிறந்த வீட்டு பொண்ணு, நீ மனசு நிறைவா இதை ஏத்துக்கணும். எந்த குறை இருந்தாலும் சொல்லு, நான் அது சரி பண்றேன். நீ சந்தோஷமா இருந்தாதான் இந்த குடும்பமே நல்லா இருக்கும். ஐயோ, என்ன நீ பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு? நான் மனசு குளிர இருக்கேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. இந்தாங்க. ரொம்ப நன்றிமா. சப்பா, வந்துட்டான்டா உலகமாக நல்லவன். உங்க வீட்டுல பிறந்த பொண்ணு மாதிரி நினைச்சு எங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்றீங்க. இதுக்கு காலமெல்லாம் நாங்க உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம்மா. வசுந்தராவை நான் வேற வீட்டு பொண்ணாவே நினைக்கல. அவ எங்க குடும்பத்துல ஒருத்தி. அப்படிதான் நான் நினைக்கிறேன். வசு மாதிரி ஒரு பொண்ணை பெத்ததுக்கு நீங்க தான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ரொம்ப சந்தோஷம். வசு, அர்ஜுன் உனக்கு ஒண்ணு கொடுக்கணும்னு ஆசைப்படுறான். அர்ஜுன், அம்மா சொன்ன மாதிரி வேற ஒரு குடும்பத்து பொண்ணு இல்ல, எங்க குடும்பத்துல ஒருத்தி. உனக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன் வசு. இதெல்லாம் டூ மச் நட்சத்திரா. ஆமா மம்மி, இவ ரொம்ப ஆட்டம் தான் ஆடுறா மம்மி.
பிளாங்க் செக் குடுக்கறானே. ஐயோ, என்கிட்ட கொடுத்தா கோடி ரூபாய் எழுதி என் உடம்பு பூரா தங்க நகையா பண்ணி போட்டுப்பேனே. ஒவ்வொரு வேளையும் சிக்கனும் மட்டனும் வாங்கி வகை வகையா நான் சாப்பிடுவேனே. அன்புக்கும் பாசத்துக்கும் விலை கிடையாது அர்ஜுன் சார். அப்படி விலை வச்சா அது பிசினஸ் ஆயிடும். நான் உங்க மேல, உங்க குடும்பத்து மேல வச்ச பாசம் ஒரு முதலாளி மேல தொழிலாளி காட்டினது. அது ஒரு அக்கறை, அவ்வளவுதான். ஆனா நீங்க எனக்கு அதை விட பல மடங்கு கைமாறு செஞ்சிட்டீங்க. நீங்க இப்ப காட்டுற இந்த அன்பு என்னைக்கும் என் மேல இருந்தா அதுவே எனக்கு போதும் அர்ஜுன் சார். இந்த செக் எல்லாம் எனக்கு வேண்டாம். எதுக்கு செக்க திருப்பி கொடுக்கறேன்னு எனக்கு தெரியாதா? மொத்த சொத்தையும் ஆட்டைய போடலான்னு பாக்குற? அதானே? அதான் நடக்காது. உள்ள சோதிப்பைய வந்துட்டான். எந்த நிமிஷம் உன்னை தூக்கிடுவான் பாரு. நான் கட்டிக்க வேண்டிய புடவைய உங்க கையால நீங்க கொடுத்தா அதுவே எனக்கு சந்தோஷம்மா. சரிம்மா, வாங்கிக்கோ வசு. நீ நல்லா இருக்கணும்மா. நாளைக்கு டைமுக்கு வந்துருங்க. ஓகே ஓகே பை. நாளைக்கு மீட் பண்ணலாம். ஓகே ஓகே பை. ஏய், என்ன டைம் இங்க வந்து நிக்கிற? ரூமுக்கு போ. சும்மா என்ன பார்த்ததும் டென்ஷன் ஆகாதீங்க அர்ஜுன் சார். நீங்க எனக்காக பிளாங்க் செக் கொடுத்தீங்கல்ல? ஆமா. வேணுமா? திருப்பி வேணுமா? தரவா? இமிடியேட்டா தரேன். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம் அர்ஜுன் சார். எனக்கு ஏதாவது பண்ணணும்னு தானே நீங்க அந்த செக் எனக்கு கொடுத்தீங்க. ஆமா. நான் ஆசைப்படுற ஒண்ணு எனக்காக நிறைவேற்றி தருவீங்களா? சொல்லு 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 வசு. உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். சொல்லு. ப்ராமிஸ நிறைவேற்றுவேன்னு சொல்லுங்க. ப்ராமிஸ் வசு, சொல்லு. அப்போ கீழே வாங்க. கீழே எதுக்கு? நீங்க தானே எதுவா இருந்தாலும் நிறைவேற்றுவேன்னு சொன்னீங்க. அப்போ கீழே வாங்க. கீழே தானே வரேன். வா. எதுக்கு கீழே வர சொல்லிட்டு போறா? அங்க எல்லாரும் இருப்பாங்களே, ஏதாவது வில்லங்கம் பண்ணி தொலைச்சிருவாளோ? அதெல்லாம் இருக்காது, எதுவும் பண்ண மாட்டாவ. கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் கொஞ்சம் மெச்சூரிட்டியான பொண்ணு தானே அவ. போய் தான் பாப்போம். ஹாய் எவ்ரிவன், வாங்க. என்ன வாட்ஸ் கோயிங் ஆன்? ஆசிரி வேற வந்திருக்காரு. என்னவா வாட்ஸ் ஹேப்பனிங்? என்ன வசு, அர்ஜுன் கிட்ட நீ சொல்லவே இல்லையா? இந்த சடங்கு வேற யாருக்கும் இல்ல, உங்களுக்கு தான். எனக்கு? வாவ் வாவ். என்ன சடங்கு? அதாவது உங்களுக்கு காது குத்துறாங்க. காது காது. இன்னொரு வாட்டி சொல்லு. உங்களுக்கு காது குத்துறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி காது குத்தணுங்கிறது ஐதீகம் அர்ஜுன். காது குத்திக்கோ. என்னமா காதெல்லாம் குத்தணும்னு சொல்றாங்க? இதுக்கு தான் நீ ப்ராமிஸ் எல்லாம் வாங்குனியா? இல்ல, என்ன நடந்தாலும் காது குத்திக்க முடியாது. அர்ஜுன், இது சம்பிரதாயம். காது குத்திக்கப்பா. அர்ஜுன் சொன்னா கேளு. அதான் எல்லாரும் சொல்றாங்கல்ல. ப்ளீஸ் அர்ஜுன். இனியா இங்க பாரு, இனியா எனக்கு இதெல்லாம் செட்டே ஆகுது. சோ தயவு செஞ்சு இதுல எல்லாம் சேர்க்காதீங்க. ஓகே, நான் கிளம்புறேன். பை. அர்ஜுன் சார் இருங்க. காது குத்துறது ஒண்ணு ஆகாது அர்ஜுன். அர்ஜுன் ப்ளீஸ். முடியாது அர்ஜுன், அதெல்லாம் விட முடியாது. விட மாட்டோம். என்னமா இது? அர்ஜுன் விடுங்கடி. ஐயோ, இவங்க ஓடுறத பார்த்தா சோதிமணி பாத்துருவாங்க போல இருக்கு. ஐயோ, சீக்கிரம் போமா. அர்ஜுன் சார், அர்ஜுன் நில்லுங்க, நில்லுங்க. புடிங்க புடிங்க. அர்ஜுன் சார், அவரை விடுங்க. சீக்கிரம் போமா. நில்லுங்க. என்ன விடுங்க. அட வாங்க தம்பி. தம்பி.
டேய் 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 நில்லுடா, ஓட முடியலடா. காந்த கண்ணாடி. என்ன டார்லிங், நாம அடிக்கடி மோதிக்கிட்டே இருக்கோம். ஓ ஓ, மோதல்ல தான் காதல் ஆரம்பிக்கும், அதானே? ஐயோ டார்லிங், ஐயோ விடுங்க 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 என்ன விடுங்க என்ன, புடி புடி புடி, சீக்கிரம் போங்க. ஐயோ நேரம் போயிடலாம். ஓடுற நில்லுடா டேய், அந்த வேலையை விட்டுட்டு என்னடா ஓடி பிடிச்சு விளையாடிட்டு இருக்க? ஐயோ பேபி என்ன விடு பேபி, நான் கடுப்பே ஆகணும். அறிவு கெடுத்தனமா அவன் பின்னாடி நீ ஓடிட்டு இருக்க. சொல்ல கேளு பேபி. ஐயோ தள்ளுவே கால் தானே குத்தணும். வரேன், வாங்க போலாம், வாங்க. அர்ஜுன் பாத்துப்பா, இப்படியே இருங்க. ஹரி சார், அர்ஜுனுக்கு தாய்மாமன்னு சொல்லிக்க யாருமே இல்ல. உங்களை கூட பிறந்தவரை நினைச்சு கேக்குறேன். உங்க மடியில உட்கார வச்சு அர்ஜுனுக்கு காது குத்துனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மா ஒரு மடி மேலாம் எப்படிமா உட்காருது? எந்திரிங்க தம்பி. எழுந்துங்க சார். வாங்க உட்காருங்க. பொறுமையா பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. இத்தனை பேர் நாம கூடி இருந்தோம், கல்யாண வீட்டுல கலகலப்பே இல்லாம அமைதியா உட்கார்ந்திருக்கீங்க. பாட்டி, இப்ப என்ன பண்ணுங்கிறீங்க? அட, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு தூள் கலப்ப வேண்டாமா? பாட்டி, நான் நினைச்சேன் நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடலாம். எனக்கு கால நமன்னு இருக்கு, உடம்பெல்லாம் அரிக்குது. அதுக்கு அந்த பக்கம் ஓரமா போய் உட்கார்ந்து நல்லா சொரிஞ்சுக்கோ. போடா போடா போடா. என்ன